அளவு அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் கிருபை நிறைந்த, இரக்கம் நிறைந்த, அன்பு நிறைந்த தேவனாகவும் அவர் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய நியாய தீர்ப்பு மேல் வரும்போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு, நான் செய்த பாவத்தினால் அல்லவா எனக்கு இது கிடைத்தது, என் தேவன் இரக்கம் உள்ளவர் என்று நாம் மனம் திரும்புவோமானால், உணர்வடைவோமானால் நிச்சயமாக அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாடல் பாடினார், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாடல் பாடினார், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். கற்றதும் பெற்றதும். ஓசியா 2ஆம் அதிகாரம். இந்த ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம கடைசி 1ஆம் அதிகாரம் கடைசியில் ஆரம்பத்தில் சில ஆண்டு எவ்வளோ மோசமான இஸ்ரவேல் ஜனங்களை தமக்குன்னு ஆண்டு தெரிந்து கொண்டு அவர்களை சேர்த்து கொண்டார். ஆனால் அவர் கீழ்ப்படியாமல் போனாங்க. அதனால் தண்டனை கொடுக்க போகிறேன் என்றும், ஆனால் மறுபடியும் மன்னிப்பேன்னு சொல்லி முடிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் வந்து மன்னிக்கிற விஷயத்தை சொல்கிறார். உன் சகோதரை பார்த்து அம்மின்னு சொல்லுங்கள், அம்மின்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், லோ அம்மின்னு சொன்னால் இறக்கம் பாராட்டுவேன். அம்மின்னா அவன் அம்மின்னு அர்த்தம் இறக்கம் பாராட்டுவேன். அடுத்தது அவர் சொல்கிறாரு, ருகாமான்னு சொல்லுங்கள். ருகாமா. அம்மின்னு சொன்னால் மை பீப்புள், என் ஜனம் அல்லன்னு சொன்னார். லோ அம்மின்னு இப்போ சொல்கிறார், அம்மின்னா என் ஜனம்னு சொல்கிறார். இப்போ ருகாமான்னு சொல்கிறாரு, இறக்கம் பெற்றவளேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. உன் சகோதரரை பார்த்து என் ஜனம்னு சொல்லு, சகோதரியை பார்த்து இறக்கம் பெற்றவளேன்னு சொல்லு. கர்த்தர் சொல்கிறார். சொல்லிவிட்டு உங்கள் தாயோடைய வழக்காடுங்க. நீங்கள் போய் சண்டை போடுங்க அம்மாட்ட. அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை என் முகத்திலும் பேச்சாரங்களை தன் ஸ்தனங்களிலிருந்து நடுவில் விலக்கி போடணும்னு சொல்லு. உங்கள் அம்மாட்ட சொல்லு. இனி நான் உன்னை அம்மின்னு லோகமின்னு சொல்ல மாட்டேன், ருஹாமான்னு லோருஹாமான்னு சொல்ல மாட்டேன்ப்பா. உங்கள் அம்மாட்ட சொல்லு. ஏன் அப்பாவுக்கு துரோகம் பண்ணினேன்னு கேளு. அவள் அதை விலக்கி போடாவிட்டால் நான் அவளை நிர்மாணமாக உரிந்து பிறந்த நாளில் இருந்தவனுமா நிறுத்தி அந்தர வெளியே போல ஆக்கி வறண்ட பூமியில் விட்டு தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகளும் அவளே மாதிரியே சோர பிள்ளையா போனதுனால அதுக்கும் நான் இறங்காது இருப்பேன். அவளுடைய தாய் சோரம் போனா, அவளை கர்ப்பம் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தா, அசுத்தமான காரியத்தை அருவருப்பான காரியத்தை செய்தா. அப்பம், தண்ணீர், அட்டுமயிர், பஞ்சு, எண்ணெய், பானம் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன்னு சொல்கிறேன். எதுக்கெல்லாம் போகிறாளாம்? ஒரு சோர்த்து தண்ணிக்காக போகிறான், ட்ரெஸ்ஸுக்காக போகிறாளாம், எண்ணெய்க்காகவும் இதை குடிக்கிற தண்ணிக்காக போகிறாளாம். பின்பற்றி போவேங்கிறார். ஆண்டு சொல்கிறார், உன்னை நான் விட மாட்டேன், உன் வழியை முள்ளுகளால் அடைப்பேன், உன் பாதையில் கண்டுபிடிக்க கூடாதபடி மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்து அவளை சேருவதில்லை, அவளை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்போ அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து அவள் முள்ளுகளால் அடைக்கப்பட்டு நெருக்கடி வரும்போது நான் முந்தின புருஷனத்துக்கு திரும்புவேன் அப்படின்னு அவள் சொல்ல வைப்பேன். உணர்வாள். இந்த பண்ணி வைக்கிற மேடம் இயேசுநாதன் இந்த ஓசியா சொன்ன இந்த கதையை தான் அவர் இந்த கெட்டகுமாரன் கதையை அப்படி அழகாக இதே சத்தியத்தை தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்னு சொல்லுவதற்காகத்தான் அவனுடைய கதையும் அந்த ஓசியா சொன்னதான இந்த சம்பவத்தை தான் இந்த அம்மா சோரம் போன ஒரு அம்மா விபச்சார ஸ்திரீயாகிய தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணினதை அங்கே தகப்பனுக்கு துரோகம் பண்ணி போன பையனோட கதையாக அவர் அந்த சம்பவமாக உதாரணமாக சொல்கிறத பார்க்க புருஷன் திரும்பி போவேங்கிறார். இப்போது இருக்கிற பார்க்கலாம், அப்போது நன்மையாக இருந்துச்சு, நல்லா தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாளாம். எனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர், எனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருக பண்ணினவர் அவர் தானே அறியாமல் போனாள். அவளை அவர் கொடுத்ததை
பாகாலுடையது ஆக்கினார். அது மட்டும் இல்லை, நான் என் தானியத்தை, காலத்தின் திராட்சை ரசத்தை திரும்ப எடுத்துட்டு அவருடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரின் சரலை திரும்ப பிடுங்கிக் கொள்வேங்கிறார். எதெல்லாம் கொடுத்தார்? ஏன்னா இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் யாருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா? பாகாலு கொண்டு கொடுத்துட்டா. தன்னை கொடுத்தவரை, தன்னை ஆசீர்வதித்தவரை, தன்னை மகிமைப்படுத்தினவரை, தன்னை மன்னித்தவரை, தன்னை ஆசீர்வதித்து ரட்சித்தவரை, தன்னை அபிஷேகித்தவரை, தன்னுடைய என் பிள்ளைன்னு சொன்னவர், எனக்கு இரக்கம் பெற்றவள்னு சொன்னவளை, அவளுடைய நேசரின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு விளைவிக்கவில்லை. அவருடைய எல்லா மகிழ்ச்சி, அவருடைய பண்டிகை, அவருடைய மாதப்பரப்பு, அவருடைய ஓய்வு நாள், சபை கூடுற ஆசரிப்பு எல்லாத்தையும் ஓய பண்ணுவேங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் பாழாய் போக பண்ணுவாராம். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி நெற்றி பட்டங்களால் தன் ஆபரணங்களால் தன்னை சிங்கரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்கள் நிமித்தம் அவளை விசாரிப்பேன். நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் கர்த்தர் மன்னிச்சிடுவார். உண்மைதான், ஓசியாவுடைய செய்தி மன்னிப்பின் செய்தி தான். ஆனால் அந்த மன்னிப்பின் செய்தியை சொல்லுகிறோங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சாலும் தேவன் மன்னிக்கிறவர் என்பதற்கு ஓசியா அப்படிதான அந்த அந்த தீர்க்கதரிசனத்தை அந்த ஆரம்பம் வந்து அதான் சோரமான பெண்ணை தான் தெரிஞ்சும் கொள்கிறாரு. அவள் திரும்ப சோரமாக போனதுக்கப்புறம் மன்னிக்கிறார். ஆனால் அவள் செய்த தவறுகளுக்கான தண்டனையை அவள் அனுபவித்துத்தான் ஆகணும். ஆனாலும் அவளை விட்டுவிட விரும்பலை. ஆயினும் அங்கே ஒரு வார்த்தை 14 வசனம், ஆயினும், என்றாலும், ஆனாலும், ஆயினும் நான் அவளுக்கு நயங்காட்டுவேன். அவளை வனாந்திரத்தில் அழைச்சிட்டு போய் பட்சமாக பேசுவேன். அவளுக்கு நான் திராட்சை தோட்டங்களின் நம்பிக்கை வாசல் ஆகோரின் பள்ளத்தாக்கி நான் கொடுப்பேன். அவளுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். அவள் அங்கே இளவயதின் நாட்கள்லையும் தான் எகிப்து தேசத்துலேருந்து வந்த நாள்லையும் பாடினது போல அவள் மறுபடியும் அவள் பாடுவாள். என்னை நினைப்பாள், மன்னிப்பு கேட்பாள். கர்த்தர் என் மகிமையை அவள் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை பாகாளி, இது வரைக்கும் என்னை பாகாலின்னு சொல்லி பாகாலின்னு பேசிட்டு இருந்த, இனி சொல்லாம ஈசி என்று சொல்லுவாய். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஈசின்னா என்னுடையதான நாயகன் என்று அர்த்தம், நாயகர்னு அர்த்தம். ஈசி பாகாலின்னு சொன்னா எஜமான் அர்த்தம். நீ எஜமான்னு சொல்ல மாட்டேன், என் நேசரே என்று சொல்லுவாய். இனி பாகாலுடைய நாமங்கள் வாயிலிருந்து நான் அற்றுப்போக பண்ணுவேன். நீ இனி அதை மறந்துடுவேன். இனி அவருடைய பேரை சொல்லி அவர் நினைக்கிற நினைப்பும் உனக்கு இல்லாமல் போகும். அக்காலத்தின் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியின் ஊரும் பிராணிகளோடும் உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் இந்த யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடி முறித்து சுகமாய் படுத்திருக்க பண்ணுவேன். எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவர் சொல்றார், விட்டுடுமா, வயசுத்தனலை விட்டுடு. என்னை மறந்து போன நாட்களை நினைத்து பார்த்து மனம் திரும்ப, நான் உன்னை திரும்ப ஏற்றுக்கொள்வேன். நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் தயவு பெருத்தவர். உன்னை நித்திய விவாகத்துக்கு மறுபடி சேர்த்துக்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன்னை மறுபடியும் நான் கல்யாணம் கட்டுறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல கேன்சல் ஆகி போச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவதும் ஒன்னையே தான் கல்யாணம் கட்டிக்கிறேங்கிறார். ஒன்னையே கட்டிக்கிறேன். யாரை போய் சொல்கிறாரு பாருங்க. ஏற்கனவே சோரம் போனவா, பிறகு வந்து விட்ட ஒரு பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளையை பெற்று எடுத்துச்சுக்கப்புறம் மறுபடியும் சோரம் போகிறா. அவரை சேர்த்துக்குவேங்கிறார். உன்னை நான் நியமிச்சுக்கிறேம்மா, உண்மையாக நான் உன்னை நியமிச்சுக்கிறேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நீ அறிந்து கொள்வாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன். கர்த்தர் நான் வானங்களை மறுமொழி கொடுப்பேன். அவர் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்தேன். இரக்கம் பெறாதிருந்தவங்களுக்கு இரக்கம் இறங்குவேன். ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வேன். அவளின் தேவனே என்பார்கள். பாருங்க பாருங்க, இந்த விஷயம் வந்து 2 அர்த்தத்தை கொடுக்கும். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி புறஜாதிகளுக்கும் அது உள்ள ரகசியமா ஜனம் அல்லாதிருந்தவர்களையும் ஜனமாக சொல்கிறார். இரக்கம் பெறாதிருந்த நம்மை முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்லாத ஜனமல்லாதவர்களாக இருந்தீர்கள். முன்னே நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தீர்கள். எங்க இவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, 1 பேதுருல. அப்படி இருந்த நம்ம கர்த்தர் சேர்த்துக் கொள்றார். இஸ்ரவேல் ஜனங்களையும் சேர்த்துக் கொள்கிறார்.
கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாவது. இதுதான் தேவன் சொல்கிற வார்த்தை. இப்போ தேவன் அதாவது தேவன் எவ்வளவு அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் கிருபை நிறைந்த, இரக்கம் நிறைந்த, அன்பு நிறைந்த தேவனாகவும் அவர் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய நியாய தீர்ப்பு மேல் வரும்போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு, நான் செய்த பாவத்தினால் அல்லவா எனக்கு இது கிடைத்தது, என் தேவன் இரக்கம் உள்ளவர் என்று நாம் மனம் திரும்புவோமானால், உணர்வடைவோமானால் நிச்சயமாக அவர் நம்மை சேர்த்து கொள்வார். ஆமென், ஆமென். God bless you. ஓசியா 2வது அதிகாரம். ஓசியா 2வது அதிகாரத்தில் அந்த ஓசியாவுடையதான அவருடையதான ஏற்கனவே சோர ஸ்திரியை திருமணம் பண்ணால் மறுபடியும் அவன் என்ன செய்கிறான், நான் என்ன செய்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுத்ததான அந்த அந்த மனிதர்களோடு நான் மறுபடியும் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறேங்கிறா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன், போனாலும் நான் உன்னுடைய வழிகளை அடைப்பேன் என்று சொல்லுகிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர் அடைத்து அவர்களுக்கு மறுபடியுமாக என்ன செய்கிறார், சாப்பாடு கொடுத்து எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் மறுபடியும் என்ன செய்கிறான், அவன் தன்னை சாப்பாடு கொடுத்த உடனே திரும்பவும் தேவனை மறந்து திரும்பவும் அந்த சோர மார்க்கமாய் நடக்கிறதான காரியத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், திரும்பி அவங்களை என்ன செய்வேன், சேர்த்துக்கொண்டு என்ன செய்வேன், மற்ற எல்லா பாவங்களுக்கும் நீங்களாக்கி நான் ரட்சித்து கொண்டு நித்திய விவாகத்துக்கென்று அவளை நான் நியமித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாக என்ன செய்கிறேன், உண்மையாக ஒன்று நான் என்ன செய்வேன், நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். மறுபடியுமாக சகல விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன்! அவன் எத்தனை முறை அவரை விட்டு போனாலும் மறுபடியுமாய் சேர்த்து கொள்ளுகிறதான அன்பு இதயம் உள்ளதான இந்த தேவனுடைய அவன் அன்புக்கு நாம் துரோகம் பண்ணாதபடிக்கு அவரை பற்றி கொள்வோம், அவரை பிடித்து கொள்வோம். அவர் ஏற்ற வழியில் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர். கைகளில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே இருந்த இதை ஒப்பனையாக சொல்லுகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், இந்த ஜனங்கள் அமேனப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க. அமேனப்பா கொஞ்ச நாளில் உங்களை விட்டுட்டு மறுபடியும் விக்கிரகாராதனைக்கு போயிடுறாங்கப்பா. அப்பா மறுபடியும் சோரம் போய் அப்பா தங்களுடைய வழிகள் அப்போ பொல்லாதவர்கள் என்று தெரிந்து அப்பா மறுபடியும் திரும்ப உங்கள்கிட்ட வர்றாங்க. இப்படி கர்த்தாவே அப்பா மறுபடி அப்பா உமக்கு துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே அப்பா நீர் அவர்களுடைய வாயை விட்டு அந்த விக்கிரகத்தினுடைய பெயர் முதற்கொண்டு ஒளிந்து போக பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மறுபடியும் சேர்த்துக்கொள்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த உலகத்தில் அநேகர் ஆண்டவரே உம்மை தேடினவர்கள் இந்த காலத்தில் பின்வாங்கி சோரம் போனார்களப்பா. ஒரு விசை அவர்களை கண்ணோக்கி பார்த்து அப்பா நீர் அவர்களை அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சிச்சித்து சேர்த்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களப்பா. அப்பா நித்திய விவாகத்துக்கு நீ நியமித்துக் கொள்வீராக. ஒருவரும் கர்த்தாவை கெட்டு போதும் சித்தம் அல்ல ஆண்டவரே. தேவனை சேர்த்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவரே. அப்பா எப்படியாவது நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.